இன்னொன்னு விஜய் இங்கேயே விசாரிச்சிருக்க முடியுமே சிபிஐ அலுவலகத்திலேயே. ஏன் வந்து டெல்லிக்கு வர வச்சாங்க? அவர் பனையூருக்கு வந்திருந்தா அவருக்கு இன்னும் வசதியா தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவரு அங்கேருந்து மெனக்கெட்டு அவரு அவ்வளோ தூரம் போறாரு. இன்னைக்கு காலையில இது கூட பார்த்தேன். இந்த மாரி காலையில விமான நிலையத்துக்கு புறப்பட்டு விட்டார் டெல்லிக்குன்னு. அதான் நான் அத பார்த்துட்டு எழுதினேன். இது வந்து அதே மாரி உரிய நேரத்தில, சரியான நேரத்தில நீ கரூருக்கு போயிருந்தீன்னா, 41 பேர் செத்துருக்க மாட்டான். நீ இப்படி டெல்லி போய் கை கட்டிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இதுக்கு மட்டும் பொறுப்பா மொத நாளே காலையிலேயே கிளம்பி கரெக்ட்டா போறியே, அந்த கரூருக்கு வர்றதுக்கு மட்டும் எப்படி வந்த அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையை கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே நிக்கிற இடம் எது? 41 பேர் இறந்ததுக்கு காரணம், கரூர் சம்பவத்துக்கான முழுமையான காரணம்ங்கிறது, அங்க தள்ளுமுள்ளு நடந்தது, நெரிசல் வந்ததுங்கிறதெல்லாம் துணை காரணங்கள். இதான பிரதான காரணம் என்பது விஜய் தாமதமாக போனது. 12 மணிக்கு வருவேன்னு சொன்னவர் மாலை 6:30, 7 மணிக்கு தான் அங்க போனாருங்கிற அந்த இது பத்தி அதுக்கு இதுவரைக்கும் விஜயும் சொல்லல, அந்த தரப்பிலும் சொல்லல. யாரும் அவர்ட்ட விசாரணை அதிகாரிகள் இதுவரைக்கும் யாரும் கேட்கவும் இல்ல. தமிழ்நாடு அரசுல விசாரணை பண்ணாங்கல்ல, அவங்க கூட அத கண்டுபிடிச்சு இல்ல சொல்லவும் இல்ல. போலீசார் அனுமதிக்கப்பட்ட நேரத்துல தான் நான் விஜய் போனாரு. அதாங்க அனுமதிக்கப்பட்ட நேரம்னாலும், அவங்க சொன்ன நேரம் இருக்குல்ல, எவ்வளோ நேரம் காத்திருக்காங்க அந்த மக்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லவே இல்ல. அவர் வந்து அனுமதிக்கப்பட்ட நேரம்ங்கிறது, அனுமதிக்கப்பட்ட நேரத்தில தான் வீட்ல இருந்து கிளம்புறாரு. பர்மிஷன் வாங்குன நேரத்துக்கு தான் வீட்ல இருந்தே அவர் கிளம்புறாரு. வீட்ல இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் தான் நாமக்கலுக்கு வராரு. நாமக்கலுக்கு வர நேரமே வந்து கரூருக்கு வர நேரத்தில தான் நாமக்கலுக்கு வராரு. 12 மணிக்கு வராரு அங்க. அது கரூர் நேரத்துக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் மாலை தான் இங்க 6:30 மணி 7 மணிக்கு தான் வராருல்ல. இந்த சம்பவத்தின் பிரதான குற்றம் விஜய் தாமதமாக அங்க வந்தது தான்ங்கிறத நான் தான் முதல் எழுப்பினேன் அத. முதல் அன்னைக்கு வந்து கொடைக்கானல்ல காலையில இந்த சம்பவம் நடந்த மாலை நடந்து மறுநாள் காலையில 9, 10 மணிக்கு வந்து 2 சேனல்ல பேசினேன். சன் நியூஸ்லயும், வேந்தர் டிவிலயும் நான் தான் முதல்ல அந்த கொஸ்டின் எழுப்புனேன். அதுக்கப்புறம் பரவலா எல்லாரும் கேட்டாங்க. அதை காவல்துறை அதிகாரிகளும் வந்து சொன்னாங்க. கோர்ட்ல வந்து தமிழ் அரசு சார்பாகவும் அத வழக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகளும் அத கேட்டிருக்கிறாங்க. தாமதமா வந்ததுக்கு காரணம்னு. அதை உடைச்சாச்சுன்னு சொன்னா, இந்த கேஸ்ல யார் குற்றவாளி? என்ன ஏதுங்கிறது ரொம்ப ஈஸியா தெரியும். இன்னொன்னு, இந்த சிபிஐ இந்த கரூர் விவகாரத்தை ரொம்ப துருவி பயங்கரமா விசாரிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லதுங்க. பளிச்சுன்னு அத வந்து ஏதோ ரகசியமாக யாரும் பார்க்காத நேரத்தில் 41 பேர் ஒரு அறையில் போட்டு யாரோ கொண்டு போயிட்டாய்ங்க. கண்டுபிடிக்க முடியலங்கிற மாரி நடந்த சம்பவம் கிடையாது. அது வெளிச்சம் அதாவது சாதாரண சிசிடிவி கேமரா இல்ல. விஜய் தரப்புல 45 கேமரா வந்து ரொம்ப ஹைடெக்கான சினிமா கேமராக்கள் வச்சு ஷூட் பண்ண ஒரு சம்பவம். இதுக்கு இவ்வளோ பெரிய விசாரணை இந்த அரசு முடிச்சு, அது முடிச்சு சிபிஐ விசாரணைலாம் போய் இவ்வளவு தீவிரமா விசாரிக்கிற அளவுக்கு அதுல எந்த ரகசியமும் இல்லங்கிறேன் நான். எந்த ரகசியமும் இல்ல அதுல. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அப்ப அதுல குற்றவாளி யாரு? யார் என்ன பண்ணாங்க? எல்லாரும் அங்க ஓடிட்டாங்க. அப்ப தாமதமா வந்த விஜய் தான் அதுல பிரதான பாத்திரம் வகிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏன் தாமதமா வந்ததுக்கு விளக்கம் குடுக்குறது இல்லங்கிறது தெரிஞ்ச ஒண்ணு தான். அது சிபிஐக்கு மாத்தி அவர டெல்லிக்கு வர வச்சு அவர டெல்லியில வச்சு பேச வைக்கிறது வரைக்கும் வந்து கரூர் சம்பவத்துக்கான பின்புலமா மட்டும் எனக்கு புரியல அது. அது காரணமா தான் எனக்கு தெரியும்.